சிப்பாய் கழகம். பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி பண்ணாங்க, நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க, அதில் பிரிட்டிஷ்காரனும் ஆட்சி பண்ணான். நம்மளேவும் ஆட்சி பண்ணிக்கிட்டோம். ராஜராஜ சோழன், விஜயாலய சோழன் இவங்கெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்கன்னு வேணா சொல்லிக்கலாம். பட் தஞ்சாவூரில் மராத்தியர்கள் இருந்திருக்காங்க, மகாராஷ்டிராலேருந்து வந்து ஆட்சி பண்ணாங்க. கர்நாடகாலேருந்து நாயக்கர்கள் வந்து மதுரையில் ஆட்சி பண்ணாங்க, திருமலை நாயக்கர் மகால். செஞ்சில நாயக்கர்கள் இருந்திருக்காங்க, கர்நாடகா நவாப் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்படி யாரோ எங்கெங்கேயோ போய் ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதேமாரி பிரிட்டிஷும் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க நம்ம நினச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்மளை எப்போதும் நம்மளே ஆட்சி பண்ணிக்கிட்டது கிடையாது. எவனும் சேர சோழ பாண்டியர் காலத்தில் சோழ நாட்டில் பாண்டியன் ஆட்சி பண்ணுவான், பாண்டிய நாட்டில் சோழன் ஆட்சி பண்ணுவான். அதனால் யாரோ அதுமாரி பிரிட்டிஷ், அதுதான் நமக்கு எண்ணம். தஞ்சாவூர் கோயிலில் ஒரு யூரோப்பியனோட குல்லா போட்ட தொப்பி சிலையை பார்க்குறோம் நம்ம. அப்போ ராஜராஜ சோழன் கட்டினப்போ ஒரு குல்லா போட்ட தொப்பி சிலை அங்கே இருக்குது. ராஜராஜ சோழன் 1010 அந்த கோயிலை கட்டி முடிக்கிறார். அப்போ 1010 யூரோப்பியன்ஸ் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. அதனால தான் கோயில் சிற்பங்களில் ஒரு யூரோப்பியனோட சிற்பமும் இருக்குது. புரிதல்ல, மார்கோ போலோ, நிக்கோலோ காண்டி, இபின் பட்டுட்டா, அல்பருனி, இது மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க. அதில் யாராவது ஒருத்தர் கூட அதில் சிற்பமாக ஆக்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போனப்போ தான் அந்த கைடு சொன்னார், இது ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த சிற்பம் இல்லை, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் காலத்தில் அது வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்ம ஊர் பழங்கால கோயில்களில் கூட அவங்க சிற்பங்கள் இருக்குது. அப்போ ராஜாக்கள் கத்தி வச்சு சண்டை போட்டப்போ யூரோப்பியன்ஸ் துப்பாக்கி தூக்கிட்டு உள்ள வந்துட்டான். புரிதல் இல்லையா? பிளாசி போர், பக்சார் போர் மூலமாக இங்கே நம்ம இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான். ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி கொண்டு வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தார். வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஏல முறை கொண்டு வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தார். கான்வாலிஸ் ஜமீன்தார் முறையை கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். டல்ஹவுசி நாடு இழக்கும் கொள்கைன்னு கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி அந்த நாட்டை டல்ஹவுசிட்ட கொடுத்துடணும், அது மூலமாக அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. மொத்தத்தில் மன்னர்கள்லாம் அழிச்சிட்டு இந்த பிரிட்டிஷ்காரங்க ஃபுல் டாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. மன்னர் ஆட்சியே அழிக்கப்படுது எல்லா இடத்துலையும். அதையும் மீறி 565 சுதேச மன்னர்கள் பிரிட்டிஷ் நம்மகிட்ட விட்டு போகும்போது கூட இருந்தாங்க. அவ்வளோ மன்னர்கள் அழித்தாலும் அவங்க 565 மன்னர்கள் பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போகும்போது இருந்தாங்க. ஆனால் என்னன்னா அந்த கம்பீரமான தங்கம் வைரம் பொதிச்ச ஆடைகளை விட்டுட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெயிட்டான கத்தியை தூக்கி சண்டை போகிறதுக்கு மேலே துப்பாக்கி வச்சு குறி பார்த்தாங்க. ஆனால் மன்னர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் மன்னர் ஆட்சியை இவங்களால தான் அழிக்கப்பட்டுச்சு. மன்னர் ஆட்சி அழிஞ்சதுனால என்னாச்சு? அந்த ஆடம்பர ஆடைகள் தயாராகலை. ஆடம்பர ஆடைகள் தயாராகாட்டி என்னாச்சு? அதை செஞ்ச கைவினை கலைஞர்கள் வீணாக போயிட்டாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கை இல்லை. அவன் கொண்டு வந்த கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டாங்க. அவன் கோட்டு சூட்டு எங்கேருந்து கொண்டு வந்தான்? இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்தான். அவன் அங்கே கோட்டு சூட்டு தயாரிக்கிறதுக்கு பருத்தி எங்கே? இங்கேருந்து போச்சு. இந்தியா பருத்திக்கு பிரபலமான இடம். அதான் கார்ல் மார்க்ஸே சொன்னார், தி டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற மூலதனம் அப்படிங்கிற புக்கை எழுதினவர் கார்ல் மார்க்ஸ். அது அளவுக்கு உலகத்தில் எந்த புக்கும் விற்கல. இப்போ ஹாரி பாட்டரோட ஜே.கே. ரவுலிங், ஹாரி பாட்டர் சீரீஸ் ஜே.கே. ரவுலிங் எழுதுனது தான் காஸ்ட்லியாக விற்கிது உலகம் ஃபுல்லாக. அவர் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ் கேபிட்டல் தான், மூலதனம் தான் கார்ல் மார்க்ஸ். அவ்வளோ விற்றாலும் அவர் ஒரு ரியல் கம்யூனிஸ்டாக ஏழையாக தான் செத்து போனார். ரியல் கம்யூனிஸ்டாக அவ்வளோ புக்கை விற்ற காசை வச்சுருந்தாலே அவர் அவ்வளோ சம்பாரிச்சு பணக்காரனாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் அவர் எழுதின கொள்கைக்கு ஏற்ப வாழ்ந்து கேட்டினார். காந்தி மாதிரி, கம்யூனிஸ்ட காந்தின்னு சொல்லலாம் வேணாம், கார்ல் மார்க்ஸ். அவர் சொன்னார், பருத்தியால் பிரிட்டிஷ்காரர்கள் பருத்தியின் நாட்டையே அழித்தார்கள்னு சொன்னார். பருத்தியால் பிரிட்டிஷ்காரர்கள் பருத்தியின் நாட்டையே அழித்தார்கள். அந்த அளவுக்கு பருத்தி நம்மளோட சொந்த பயிர். இவங்க வந்த பிறகு பருத்தியோட வந்தது நறுமண திரவியங்களுக்காக, வந்தது ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸுக்காக, இந்த கிராம்பு மிளகு இதுக்காக. நம்ம அகநானூரே சொல்லுது, கறியை கொடுத்து பொண்ணு தங்கத்தை கொடுத்து கறி வாங்கிட்டு போனாங்க. தங்கத்தை கொடுத்து கறி வாங்கிட்டு போனாங்க. கறின்னா அடுப்பு கறி, நிலக்கறின்னு நினச்சிக்காத. கறின்னா மிளகு. தங்கத்தை கொடுத்து மிளகை வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு அவ்வளோ ஆசை அந்த வாசனை திரவியங்களில். அது ஜாகிரபிக்கலாக மண் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் தான் நல்லா விளையுது. அதனால் அதை தேடி வந்தவன், அதை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி விற்று சம்பாதிக்கலான்னு வந்தவன்
அதை இதை பண்ணி இங்கே ஜஹாங்கீருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து, ஃபரூக் ஷேருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து மொத்தத்தில் இந்தியாவை பிடிச்சிட்டாங்க. அதில் ராபர்ட் கிளைவ்ன்ற அட்டு பயங்கர புத்திசாலி ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். 2012 குரூப் 1 கேட்ட கேள்வி, இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசின் அடித்தளத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்க. ராபர்ட் கிளைவ். அதை 8th புக்கில் அந்த வரியை படித்து காமிச்சு உனக்கு சொன்னேன், இது குரூப் 1 கேட்ட கேள்வின்னு சொன்னேன். புரிதல் இல்லையா? அப்போ ராபர்ட் கிளைவ் தான் அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனார். அப்படி உருவாக்கி கொடுத்ததை இவங்க நல்லா டெவலப் பண்ணாங்க. அதில் மன்னராட்சி ஒழிஞ்சதில் நம்மளோட கைவினை கலைகள் போயிடுச்சு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பானை செய்கிறவங்க போயிட்டாங்க, அவங்க புது புது டெக்னாலஜி கொண்டு வந்தான். அதில் என்ன சொல்ல வந்தேன், பருத்தியின் நாட்டை பருத்தியால் அழித்தார்கள்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். அதோட அர்த்தம் என்ன, இங்கேருந்து பருத்தியை ஏற்றுமதி பண்ணி அங்கே அதை துணியாக மாற்றி திருப்பி இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ நம்ம பருத்தியை நம்ம யூஸ் பண்ண முடியல, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் சீப்பாக. அதுக்கு வரியும் கிடையாது, சீப்பாக தூக்கிட்டு போயிடும். வரி இல்லைங்கிறதுக்கு ஃபரூக் ஷேட்டையோ ஜஹாங்கீர்ட்டையோ அவுரங்கசீப்டையோ ஒரு கையெழுத்து வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கையெழுத்து போகிறதுக்கு ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்தா போதும், அவங்க கையெழுத்து போட்டாங்க. அப்படி சிம்பிளாக நம்ம நாட்டை விற்றுட்டாங்க. தூக்கிட்டு போய் அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று உருவாச்சு, தொழில் புரட்சி. அதில் தொழிற்சாலைகள் நிறையா வந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுன்னா துணி செய்கிற வேலை, அதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். அதுக்கு ரா மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியல் அங்கே கிடைச்சது போக இன்னும் தேவைப்பட்டுச்சு. அந்தளவுக்கு அங்கே தொழில் புரட்சி ஓங்கி போச்சு. அப்போ அங்கே தேவைப்பட்ட பருத்தியை இங்கேருந்து எடுத்தாங்க, ஏன்னா சீப்பு வேறு. இங்கே எப்படி இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம போய் வேலை செஞ்சு கொடுக்குறோமோ, இங்கேருந்தே எப்படி அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோமோ அதுமாரி அப்போ அவன் பருத்தி சீப்புன்னு சொல்லி இங்கே தூக்கிட்டு போயிடான். இப்போ நம்மளாம் சீப்புன்னு அமெரிக்கா நமக்கு வேலை கொடுக்குறான், அப்போ பருத்தியே சீப்புன்னு தூக்கிட்டு போனாங்க. அப்படி தூக்கிட்டு போய் அங்கே துணியாக மாறி இங்கே வந்துச்சு. அப்போ பருத்தி இல்லாமல் போச்சு, அவன் துணி வந்துச்சு. நம்மளால் பருத்தியில் சுத்தமாக செய்கிற காட்டன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் உடுத்த முடியாமல் போயிடுச்சு. இவன் கையில் செய்கிறன்ட்டு நாள் வளர்த்தனா, ரேட்டும் கூட. அவன் மிஷினில் செய்கிறன்னு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சு. அடித்து இறக்கி விட்டான். பிளண்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து குவிஞ்சிருச்சு. அதை அவனே ட்ரெயினை ஒன்று உருவாக்கி ட்ரெயினில் போய் ஊராக விற்றுட்டான். நம்மளால் ஊராக போய் விற்கிறது அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. என்ன தான் ஏன்ஷியன் இந்தியாவில் மாட்டு வண்டியில் போனாங்க, குதிரை வண்டியில் போனாங்கன்னா ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ஈக்குவல் ஆகுமா? அப்போ அடுத்த இடத்துக்கு போய் விற்கிறது அவன் ட்ரெயின் கொண்டு வந்த பிறகு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படி அவனோட துணிமணிகள் இந்தியா ஃபுல்லாக பரவி போச்சு. அவனோட சாராயம் இந்தியா பூரா பரவி போச்சு. அவனோட எல்லாம் அவனோடது, எல்லாம் அவனோடது. இப்போ நம்ம எப்படி சாம்சங் தான் யூஸ் பண்ணுறோம், நோக்கியா தான் யூஸ் பண்ணுறோம், ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுறோமோ அதுமாரி இப்பயும் கிட்டத்தட்ட அதான் நடக்குது. என்ன நம்ம ஊர் பிரசிடென்ட், நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால இது அடிமைத்தனமாக நமக்கு தெரியல. இதே ஒரு வாரன் ஹாஸ்டிங்ஸும் குயின் எலிசபெத்தும் இருந்தால் அது அடிமைத்தனமும் சொல்லியிருந்திருப்பாங்க, அவ்வளோதான். இனிமேல் பெருசாக நம்ம திருந்திட்டா மாரி இப்பயும் ஃபுல்லாக அவையில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவிலே தயாரான எந்த துணியை நம்ம வாங்குறோன்னு அர்த்தம், அது எங்கே தயாரானுச்சுன்னா தெரியாது. புரியுதா இல்லையா? எங்கே தயாராச்சுன்னா தெரியாது, ஆனால் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் நம்ம ஊரில் பாரம்பரிய பட்டு தொழில் இருக்குது, பாரம்பரிய பட்டு தொழில் இருக்குது. என்னோடய சிஸ்டரோட டாக்டர் மேரேஜ் உட்கோட்டைன்னு ஊர். நாங்கள் கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கு போய் பட்டு புடவை எடுப்போம், அங்கேயே பட்டு துணி செய்வாங்க, தறி நிறையா இருக்கும். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு இப்போ இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போன வாரம் தான் வந்துட்டு போனாங்க. ஏங்க நாங்களாம் அங்கே வந்து நீங்கள் இங்கே வரீங்கன்னா எல்லாம் தறியை விட்டுட்டாங்க, ஒருத்தனும் நெய்யறது இல்லை. அப்படியே இருந்தாலும் காஸ்ட்லியாக இருக்குது. இதே தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடந்துச்சு, காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவன் தறியில் நெய்கிறவன் அவ்வளோ நாள் உழைக்கிறான், ஒரு புடவைக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறான். அப்போ அவன் அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப ரேட்டு கூடிடுது. என்ன ஒரிஜினல் ஹேண்டிகிராஃப்ட் கையால் செஞ்சது அவ்வளோதான். ஆனால் ரேட்டு எவ்வளோ? பூம்புகாரில் போனீங்கன்னா தான் ரேட்டு கூட இருக்கும். பூம்புகார் இதுமாரி பொருட்களை விற்கிற இடம், கவர்மெண்ட்டோட இடம். சகாயம் ஐஏஎஸ் அங்கே கூட கொஞ்ச நாள் போட்டு வச்சுருந்தாங்க. ரேட்டு கூட இருக்கும். அப்புறம் எவன் போய் வாங்குவான்? சாரதாஸ் தான் போவான். அதே தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடந்துச்சு, அதே தான் இப்பயும் நடக்குது. அப்போ அவன் நம்ம பொருள்கள்லாம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. அவனோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்ததெல்லாம் சீப்பாக தெரிஞ்சுது. இதை உடைச்சவர் தான் அம்பானி, திருபாய் அம்பானி. நம்மளும் பண்ணலாம் இதுன்னு சொல்லி தான் உடைச்ச ஒரு பெரிய ஆள் ஆனார். துணி தொழிலில் தான் ஃபஸ்ட்டு இறங்கினார். நம்மளும் செய்யலான்னு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் உருவாகி பண்ணி வந்தார். அப்புறம் இப்போ எல்லா தொழிலும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு வந்தது இல்லை, துணி தொழில் தான், டெக்ஸ்டைலில் தான் வந்தார். மும்பையில் தானே, இந்தியாவின் மான்செஸ்டர் அதானே. லண்டனில் மான்செஸ்டரில் பருத்தி பத்தலை, அதனால் இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பையில் எடுத்தாங்க. இப்போ அகமதாபாத்னு சொல்கிறான் இந்தியாவின் மான்செஸ்டர், மும்பை கிடையாது. இப்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனான்னு அர்த்தம். அப்போ அங்கே மான்செஸ்டரில் கிடைக்காதனால இங்கேயும் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் துணியாக மாற்றி வந்ததில் நம்மளோட பொருளாதாரம் டோட்டலாக நசிஞ்சு போச்சு. அதில் ரொம்ப கோபத்தில் இருந்தோம். இதுதான் சிப்பாய் கழகத்துக்குரிய பொருளாதார காரணங்கள், எக்கனாமிக்கல் காசஸ். அதுபோக நம்மளோட தங்க வெள்ளியை சுருட்டிகிட்டு போனது. ராபர்ட் கிளைவ் ஊருக்கு போகும்போது லாரி லாரியாக கிஃப்ட் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தங்க வெள்ளி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது. நம்ம நாட்டில் நிறையா வரி போட்டு சுரண்டிட்டு போனது. அவனுக்குன்னா கம்மி வரி, நமக்குன்னா கூட வரின்னு சொன்னது. இதுமாரி பல விஷயங்களை நம்மளோட பொருளாதாரம் டோட்டலாக நசிஞ்சு போச்சு.
இதை முதல்ல இந்தியர்களுக்கு எடுத்து சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜின்றவர். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு அவரை வர்ணிப்போம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மெம்பராக சேர்த்துக்கொள்ளப்பட்ட முதல் இந்தியரும் அவர் தான். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மெம்பராக சேர்த்துக்கொள்ளப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ரொம்ப பெரிய பணக்காரர், பார்சி இனத்தை சேர்ந்தவர். அவர் காங்கிரஸ்லேயும் இருந்தார். புரியுதா? அந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் ட்ரெயின் ஆஃப் வெல்த், புரிதல செல்வ சுரண்டல், புரிதல எல்லாம் செல்வ வறட்சி அப்படின்னு ஒரு கோட்பாடு உருவாக்கி, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரின்னு உருவாக்கி, அதுக்குன்னே அவர் பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கு அவர் எழுதி இப்படிலாம் நம்ம சுரண்டப்படுறோங்கிறத மக்களுக்கு தெரிவித்தார். அது மூலமாக நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கிடைச்சி உஷாரானோம். பல வகையில் சுரண்டப்பட்டோம். இதுதான் சிப்பாய் கழகத்துக்குரிய பொருளாதார காரணங்கள். அரசியல் காரணங்கள் என்ன அப்படின்னு போனீங்கன்னா, நான் சொன்ன மன்னராட்சியெல்லாம் ஒழிச்சாங்க. மன்னர்களே இல்லாமல் பண்ணாங்க. வெள்ளஸ்லி துணைப்படை திட்டம்னு கொண்டு வந்து இராணுவத்தை கொண்டு நிறுத்தி எல்லாத்தையும் என் கூட சேருங்கன்ட்டார். அதுக்கு உச்சக்கட்டமாக டல்ஹவுசி ஆம்பளை புள்ள இல்லாட்டியே சேர்த்துருன்ட்டார். அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும், அவ்வளோதான். ஆம்பளை பிள்ளை இல்லையா சேர்த்துருங்கன்ட்டார். அவங்க சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளை எனக்கு பிறக்காட்டின்னா நான் தத்தெடுத்து வளர்ப்பேன்ல அப்படின்னு. தத்து பிள்ளையெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அப்படி தான் கான்பூரில் நானா சாஹிப் தத்து பிள்ளையை வளர்த்தாரு 2ஆம் பேஷ்வா பாஜிராவ். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கு பிறகு தத்து பிள்ளைங்கிறதுனால, அடாப்டடு சன்னுங்கிறதுனால டல்ஹவுசி வந்து நானா சாஹிப்பை ஒத்துக்கலை. அதனால் நானா சாஹிப் அவர் ஊரில் கோபமாக இருக்கார். ஜான்சி ராணிக்கும் கங்காதர் ராவுக்கும் ஆம்பளை பிள்ளை இல்லை. அதனால் ஜான்சியை பிடிக்கிட்டாங்க, ஆம்பளை பிள்ளைகளை கொடுன்ட்டாங்க. அதனால் ஜான்சி ராணி ஜான்சியில் கோபமாக இருக்காங்க. ராஜராஜ சோழன், சோழ நாட்டை ஆண்ட ராஜராஜன், கஜினி முகமது, கஜினியை ஆண்ட முகமது, கோரி முகமது, கோரியை ஆண்ட முகமது, கோரியை ஆண்ட முகமது, ஜான்சி ராணி, ஜான்சிங்கிற நாட்டை ஆண்ட ராணி லட்சுமிபாய். ஜான்சிங்கிறது அப்போ நாட்டோட பேர். மத்திய பிரதேசில் இருக்கு, குவாலியர் அந்த பகுதியில் இருக்கு. கங்காதர் ராவ் ஆம்பளை புள்ள பிறக்கல, சேர்த்துக்கிட்டாங்க. ஜெகதீஷ்பூரில் கன்வார் சிங்னு ஒருத்தர் ஜமீன்தார், அவரோட பண்ணைகளெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அவர் கோவத்தில் இருக்கார். அயோத்தி நவாபோட பொண்டாட்டி பேகம் அஜ்ரத் மஹால், அவரோட பையனையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு டல்ஹவுசி. பேகம் அஜ்ரத் மஹால் லக்னோவில் கோபமாக இருக்காங்க. அயோத்தி நவாபோட மனைவி பேகம் அஜ்ரத் மஹால் லக்னோவில் கோபமாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொருத்தரும் கோபமாக இருந்தாங்க. அதுக்கு உச்சகட்டமாக அவதுங்கிற ஏரியாவை சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்டா சேர்த்திங்கன்னு கேட்டால் நிர்வாகம் சரியில்லைன்னாங்க. அது எப்படா நீ சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ சொல்கிறோம்ல பார்த்தா தெரியலையா அப்படின்னு. அதெல்லாம் நல்லதாக இருக்குது, இல்லை நல்லதாக இருக்குது, இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு கோவம் வந்துச்சு. நல்லா இருக்க நிர்வாகத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி சேர்த்துக்கிறானே, இவன் எவ்வளோ பெரிய குடும்பக்காரனாக இருப்பான்னு அவத்து பகுதியில் கோபம் பண்ணாங்க. அவத்து அயோத்தி எல்லாம் ஒன்று தான். அவுது அவது அயோத்தி எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ கூட அந்த பகுதியிலேருந்து தான் இராணுவத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் போகிறாங்க. அதனால் அப்போ அங்கேருந்தால் நிறையா பேர் சோல்ஜர்ஸ் போயிருந்தாங்க. சிப்பாய்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்தியன்ஸும் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆள் காந்தி அடித்தது ஒரு பிரிட்டிஷ்கார சிப்பாய் கிடையாது, ஒரு இந்திய சிப்பாய். நேரு அடித்தது ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் கிடையாது, ஒரு இந்திய சிப்பாய். லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கத்தை அடித்து கொன்னது ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் கிடையாது, இந்திய சிப்பாய் தான். அப்போ பிரிட்டிஷ்காரன் அடித்ததே நம்மளை வச்சு தான் அடித்தான். காத்தப்ப புலித்தேவனை பிடிச்சதே யூசுப் கானை வச்சு தான் பிடிச்சான், மருதநாயகத்தை வச்சு தான் பிடிச்சான். வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிச்சதே எட்டப்பன் விஜயரங்கநாத தொண்டைமான் 2 பேரை வச்சு தான் பிடிச்சான். அப்போ நம்ம ஆளுகளை அடித்ததும் உதைச்சதும் போட்டு கொடுத்ததும் நம்ம தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பிரிட்டிஷ் ஆர்மியில் நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதில் அவத்து பகுதியிலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கோபம், எங்கள் ஊர் அது, எங்கள் ஊரை ஏன் சேர்த்தேன்னு கேட்டாங்க. அப்படி தான் சேவ் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஒன்றும் இல்லாமல் டம்மியாக ரீசன் சொல்லி எங்கள் ஊர் சேர்க்குறேன், எந்த ஊர் நியாயம்னு கேட்டாங்க. யார்? அவதுலேருந்து சிப்பாய்களாக போயிருந்தவங்க, அவதுலேருந்து. புரிதல்ல? அப்போ ரொம்ப அடிப்படையாக டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த நாடு இழக்கும் கொள்கை, அவகாசிலி கொள்கை, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அதுதான் அடிப்படை காரணம். அதன்படி ஆம்பளை புள்ள இல்லாட்டி நாட்டை கொடுத்துடணும், அப்படி கொடுத்ததுனால எல்லாம் கோவத்தில் இருந்தாங்க. தத்து பிள்ளைகளையும் ஒத்துக்கலை. இதுதான் முக்கியமான அரசியல் காரணம். அதுபோக இந்த பெரார் அவதெல்லாம் நிர்வாகம் சரியில்லைன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் காசஸ், அரசியல் காரணங்கள். எதுக்கு? சிப்பாய் கழகத்துக்கு. அப்போ நம்மளை பிடிச்சி ஆட்சி பண்ணவங்க சரியாக ஆட்சி பண்ணல, அதனால் நமக்கு கோபம் வந்து இந்த கழகம் வெடிக்குதுன்னு அர்த்தம்.
இராணுவ காரணங்கள், மிலிட்ரிக்கல் காசஸ்ன்னு போனீங்கன்னா இராணுவத்தில் பெரும்பகுதி நம்பாளுக்கு தான் இருந்தான். 2/3 நம்பாளுக்கு தான் இருந்தான். 1/3 பிரிட்டிஷ்காரங்க. அங்கேருந்து கூப்பிட்டு வரணும்ல, எவன் வருவான் இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்ய? அப்போ இங்கே இருக்கவங்களே யூஸ் பண்ணாங்க. அப்போ 1/3 தான் பிரிட்டிஷ் இருந்தாங்க, 2/3 நம்ம தான் இருந்தோம். ஆனால் அவ்வளோ பேர் நம்ம இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடையாது. சுபேதாருங்கிற பதவியை தாண்டி போக முடியாது. இந்துக்கள்லாம் கடல் கடந்து போனால் தீட்டுன்னு அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. காந்தி போகும்போதே அதனால தான் தடுத்தாங்க, அவங்க அம்மா தடுத்தாங்க. கடல் கடந்து போனால் தீட்டு, திரும்பி வந்தால் இந்து மதத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை மீறி காந்தி உள்பட, நேரு உள்பட எல்லாருமே வெளிநாட்டில் போய் படித்தவங்க, கடல் கடந்து போய் படித்தவங்க. அது மூட நம்பிக்கை ஒழிச்சு அவங்க போனாங்கன்னு அர்த்தம். ஆனால் சிப்பாய் கழகம் நடந்த காலகட்டத்திலலாம் கடல் கடந்து போனால் தீட்டு இந்து மதத்தில். ஆனால் இவங்க டக்குன்னு ஜென்ரல் சர்வீசஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. பொது இராணுவ பணியாளர் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1857 டல்ஹவுசி கொண்டு வந்து கண்டிப்பாக எல்லாரும் கடல் கடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம இந்து மதத்தை அவமதிச்சதான் நினச்சாங்க சிப்பாய்கள். 90 பூசக்கூடாது, கழுத்தில் மாலை போடக்கூடாது, சீக்கியர்கள்லாம் தாடி வைக்கக்கூடாது, கொண்டை வைக்கக்கூடாது அப்படின்னு ஊறுபட்ட ரூல்ஸு. அதுவும் கோவப்படுத்துச்சு சிப்பாய்களை. இதில் இராணுவத்தில், அமெரிக்க இராணுவத்தில் சிப்பாய்கள், நம்ம சீக்கியர்கள் போய் வேலை செய்கிறான் பார்த்துக்க. சீக்கியர்கள் இராணுவத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. அமெரிக்க இராணுவத்திலே நம்ம சீக்கியர்கள் போய் வேலை செய்கிறோம், அதே கொண்டையோட அதே தாடியோட. அமெரிக்கா கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணுட்டாங்க. இராணுவம்னா அதானே முக்கியம், சேவ் பண்ணுட்டான். நம்மளால முடியாதுன்னு போராடி இப்போ தான் சமீபத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க அமெரிக்காவில். சரி வச்சுக்கோ தாடியன்ஸ், நம்ம ஊரில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்க ஊரில் போய் வச்சுக்க முடியுமா? அவன் இராணுவ சட்டம் வேறு தானே. அப்போ அவன் இராணுவத்தில் சேர்த்துருக்க கூடாது, ஏதோ ஒரு வேலைக்கு சேர்த்துருக்கான். ஏன்னா இராணுவங்கிறது அந்த நாட்டுக்குரியது, வெளிநாட்டுக்காரனை சேர்க்க முடியுமா? அவன் இதை சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வேறு தாடி ஷேவிங் பிரச்சனை வேறு. அந்த ஷேவிங் பிரச்சனை சிப்பாய் கழகத்திலே ஆரம்பிச்சிது. எல்லா சீக்கிரங்களையும் பிடிச்சி ஷேவ் பண்ணுன்னா அவன் கோவமாயிட்டான். வேலூர் சிப்பாய் கழகத்துக்கும் இதுதான் காரணம். அப்போ இதெல்லாம் இராணுவ வீரர்களை கோவப்படுத்துச்சு. ப்ரொமோஷன் இல்லை, கடல் கடந்து கட்டாயப்படுத்தி போக சொன்னாங்க. ஜென்ரல் சர்வீசஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் படி 1856 புரிதல்ல. உடைகளை மாற்ற சொன்னாங்க. இந்து மத முஸ்லீம் மத அடையாளங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சீக்கியர்களை மழிக்க சொன்னாங்க. இதெல்லாம் அவங்கள கோவப்படுத்திக்கிட்டே போச்சு. யார்? இராணுவ வீரர்கள். சுபேதாருங்கிற பதவியை தாண்டி ப்ரொமோஷனே கிடையாது நம்ம ஆளுகளுக்கு. ஆனால் பிரிட்டிஷ்காரன் இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பான், டக்கு டக்குன்னு போயிடுவான். அப்போ நிற வேறுபாடு, ரேசிசம் அவங்க ஆர்மியில் இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்துச்சு. அது நம்ம ஆளுகளுக்கு வருத்தமாகவே இருந்துச்சு, கோபமாகவே இருந்துச்சு. இதுதான் இராணுவ காரணங்கள். சமய காரணங்கள்லாம் சொல்ல வேண்டாம், இப்போ தான் சொன்னேன். திடீர்னு வந்தாங்க, சதியை ஒழிச்சாங்க. திடீர்னு வந்தாங்க, விதவைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க. 1856 டல்ஹவுசியை தான் கொண்டு வந்தார், விதவை மறுமண தடை சட்டம்னு கொண்டு வந்தார். அப்புறம் பெண்களை குழந்தைகளாக கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, அது இதுன்னு நிறையா சொன்னதில் இவங்க இந்து மதத்தை அழிக்க வந்தவங்கன்னு கொஞ்சம் பேர் கிளப்பி விட்டாங்க. நம்ம இந்து மதத்துலேயும் கொஞ்சம் சாமியார் இருப்பான்ல, அவன் சொல்கிறான் இவன் இதெல்லாம் வேணான்னா ஏன் வேணாங்கிறான், எல்லாரையும் இயேசுவை கும்பிட சொல்கிறான், அதனால தான் வேணாங்கிறான். அதனால் அவங்க நம்ம மதத்தை அழிக்க வந்தவங்க, அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. அதனால தான் எல்லா சட்டமும் வர்றதுக்கு லேட்டாச்சு. அதனால தான் சதி உடன்படிக்கை தடை சட்டம் வந்தது 1829 கூட 1887 தான் அது முழுமை பெறுது. அப்போ நம்ம ஆளுகளே அதுக்கெல்லாம் தடையாக இருந்தாங்க, சில பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் எல்லாரும் பேசி பேசி கிளப்பி விட்டாங்க, நம்ம மதத்தை அழிக்க வந்திருக்காங்கன்னு. இப்போ பிஜேபியும் அதே பொருளையே தான் கிளப்புறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே தான் இப்பயும். அதுக்கு தான் இந்த பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வர போகிறேன்ட்டு. ஆனால் சிப்பாய் கழகத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே பாதிக்கப்பட்டாங்க, 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் தான் ஜின்னா மாதிரி ஆளுங்க, சார் சையத் அகமது கான் மாதிரி ஆளுங்க கிளப்பி விட்டாங்க பஞ்சாயத்தை. அதுக்கும் அடிப்படையாக பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. அப்போ என்னன்னா இதெல்லாம் ஒரு இந்து மத பிரச்சனைகள் காரணம். இதில் என்னது, அதாவது சமய காரணங்கள்னு சொல்கிறேன். சமய காரணம், ரிலீஜியஸ் காசஸ் அப்படின்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் தடை பண்ணாங்க. அது நம்ம மதத்தையே அழிக்கிறதா நமக்கு கோபம் வந்துச்சு, சில பேர் கிளப்பி விட்டாங்க. அந்த மாதிரி கிளப்பி விட்டு கொஞ்சம் கோபத்தை கிளப்பி வச்சாங்க. அது ரிலீஜியஸ் காசஸ். அது என்னது, அதுபோக பொதுவாகவே இந்த பிரிட்டிஷ்காரங்க பண்ண அட்டகாசம் தாங்க முடியல. அப்போ பொதுவாகவே அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அரசியல் காரணங்கள்லாம் முக்கியமானது. அந்த துணைப்படை திட்டம் எல்லாமே காரணமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஆஃப் லேப்ஸ், அவகாசிலி கொள்கை, நாடு இறக்கும் கொள்கை, அந்த ஆம்பளை பொருள் இல்லாட்டி கொடுக்கறது, டல்ஹவுசி வந்தது, அது முக்கியமான காரணம். இராணுவ காரணங்கள்லாம் அந்த நிற வேறுபாடு, இவங்கள ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி. சமய காரணங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் அழிச்சது. பொருளாதார காரணங்கள்லாம் நம்மளோட தொழில் எல்லாமே நசிஞ்சு போச்சு, நம்மளோட எல்லா தொழிலுமே நசிஞ்சு போச்சு. அதுபோக நமக்கு லாபம் தராத அவுரி செடி மாதிரி செடிகளை கட்டாயப்படுத்தி போட சொல்லி கிளட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நமக்கு லாபமும் இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்துறாங்க. ஏன்னா துணிகளுக்கு டை போடுறதுக்கு அந்த அவுரி செடி பயன்படும், இண்டிகோ, அது எடுத்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கெல்லாம் கெமிக்கல் டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் ஹெர்பல் டை அவங்களுக்கு தேவைப்படலை. ஆனாலும் கட்டாயப்படுத்தி போட சொல்லி அதெல்லாம் நஷ்டம் நமக்கு.
அப்படிலாம் நிறைய பஞ்சாயத்து. அதனால் பொருளாதார காரணங்கள் அது. இப்படி பல காரணங்கள் பிரிட்டிஷ் மேலே நம்ம கோபமாகறதுக்கு இருந்தாலும் உடனடி காரணம் என்னன்னா, என்ஃபீல்டுன்னு ஒரு துப்பாக்கி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணான். என்ஃபீல்டுங்கிற துப்பாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோட ரவைகளில் பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு தடவி இருக்குன்னு ஒரு புரளி. அது புரளி தான். அதை வாயால் கடிக்கிற சூழ்நிலை. வாயால் கடித்தா பன்னி கொழுப்பை கடிக்க மாட்டேன்னு முஸ்லீமு, மாடு எங்களுக்கு சாமி மாதிரி நான் எப்படி கடிப்பேன்னு இந்துக்கள். அப்போ எகைன் மத நம்பிக்கையை இவங்க குலைக்கிறாங்க. அப்போ நாங்கள் கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே யாரெல்லாம் அந்த ரவையை பயன்படுத்த மறுக்கிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொல்றாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் அநியாயம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெர்காம்பூர் அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் 19வது காலாட்படையில் 19th நேட்டிவ் இன்ஃபென்ட்ரினா காலாட்படை, கேவல்ரினா குதிரைப்படை. 19வது நேட்டிவ் இன்ஃபென்ட்ரியில் முதல்ல இந்த என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கலாட்டா பண்ண அவங்கள அரெஸ்ட் பண்ண. அப்படி தான் ஆரம்பிக்குது. அதுதான் முதல் பொறி. அதுக்கப்புறம் பேரக்பூர் அப்படிங்கிற இடம் உத்தரப்பிரதேசத்துல. அங்கே மங்கள் பாண்டியன் ஒருத்தன் இந்த துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். உடனே அவனை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அவன் கோபமாகி துப்பாக்கி எடுத்து சுட்டதில் 2 பிரிட்டிஷ் அஃபிஷியல் செத்து போகிறாங்க. இதுதான் முதல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல். இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் மீரட் அப்படிங்கிற நகரத்தில் மே 10ஆம் தேதி 1857 ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் மறுக்கிறாங்க, நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி காலில் சங்கிலி போட்டு கட்டி சவுக்கால் அடிக்கிறாங்க. அதில் கோபமாகி எங்களோட மத நம்பிக்கைன்னு தானே சொன்னோம், அதையே நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க, நாங்கள் இத்தனை நாளாக கும்பிட்ட மதம் தானே, பசுமாடு எப்படி நாங்கள் சாப்பிட மாட்டோம்ல, பசுமாடு பிரச்சனை எங்கேருந்து வருது பாரு. வாஞ்சி ஐயர் எழுதின லெட்டர்ல என்ன குறிச்சிருந்தாரு, கோ மாமிசம் திங்கக்கூடிய மிலேச்சர்கள்னு சொல்லியிருந்தார். கோ மாமிசம் திங்கக்கூடிய மிலேச்சர். அப்போ அவர் ஒரு ஐயர் தானே, அப்போ அவர் கோ தெய்வம்னு சொல்கிறார். கோன்னா பசுமாட்டுக்கு அப்போ கோன்னு சொல்லுவோம். கோன்னா மன்னன்னு உண்டு. மன்னனோட பேரை பசுமாட்டுக்கு வைக்கிறாங்கன்னா அப்போ பசுமாட்டை எந்த அளவுக்கு புனிதமாக நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம். கோ மாதான்னு சொல்கிறோம். தெய்வமாக வணங்கினது எதை, பசுமாட்டை. அதை கறியாக திங்கிறது ஐயர்களுக்கு சுத்தமாக முக்கியமாக பிடிக்காது. அப்போ எந்த இந்துக்களும் சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல மாட்டுக்கறி விற்கிறாங்க, நிறைய இடத்துல மாடு வெட்டுறாங்க. இப்போ இந்துக்களே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் மோடி சட்டம் போட்டிருக்காரு. மகாராஷ்டிராலையும் அதில் சட்டமே போட்டிருக்கு. இப்போ பிஜேபி பசுமாட்டை தான் கையில் எடுத்திருக்காங்க அரசியலுக்கு. அது சிப்பாய் கழகத்திலே அது இருந்துச்சு. பசுமாட்டு கொழுப்பு தடவை நாங்கள் எப்படி கடிக்க முடியும், மத நம்பிக்கை தானே கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. கோவம் வந்து சங்கிலியெல்லாம் அறுத்து போட்டு கிடைச்ச ஆயுதங்களை எடுத்து அங்கே இருந்த பிரிட்டிஷ்காரங்களாம் சுட்டு எரிஞ்சிட்டு அன்னைக்கே மே 10ஆம் தேதியே கிளம்பி டெல்லியை நோக்கி வராங்க. டெல்லியை நோக்கி ஏன் வராங்கன்னா, டெல்லி தான் முகலாய மன்னர்கள் இருந்து ஆட்சி பண்ண இடம். அப்போ நீ தானே எனக்கு ராஜா, இவன் யாரையா புதுசாக உள்ள வந்து நாட்டாமா பண்ணுறான், நான் இவனை ஒத்துக்க மாட்டேன் பிரிட்டிஷ்காரனை, நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு வராங்க. யாரை, 2ஆம் பகதூர் ஷா. அவர் நான் ராஜா இல்லை என்னை விட்டுருக்கன்ட்டு ஓடுறாரு. யார், 2ஆம் பகதூர் ஷா. இவங்க நீ தான் ராஜான்ட்டு வராங்க. அவர் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாரு. காரணம், முகலாயத்து கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருந்தோம் இத்தனை நாள். இப்போ யார் புதுசாக ஒருத்தன் வந்து எங்களை ஆட்சி பண்ணுறான், நான் ஒத்துக்க முடியாதுல்லாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா, எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் சிப்பாய்களால் தான் இது தொடங்கப்பட்டுச்சு. அதனால் சிப்பாய் கழகம்னு பேர். பெர்காம்பூரில் பொறி கிளம்பி பேரக்பூரில் மங்கள் பாண்டே சுட்டு கொன்று அதுக்கப்புறம் மீரட்டில் முறையாக தொடங்குச்சு. முறையாக தொடங்கிய நாள் மே 10, 1857. அங்கேருந்து டெல்லிக்கு வந்தாங்க. அப்போ என்னன்னா, பல காரணங்கள், மன்னர்களுக்கு கோவம் இருக்குது, ஜமீன்தார்களுக்கு கோவம் இருக்குது, பொதுமக்களுக்கு கோவம் இருக்குது, எல்லாருக்கும் கோவம் இருக்குது. ஒரு சாதாரண துணி நெய்கிறவனுக்கு கூட கோவம் இருக்குது பிரிட்டிஷ் மேலே. ஆனால் கோவத்தை முதல்ல காமிச்சது யாருன்னா சிப்பாய்கள். முதல்ல காமிச்சது யாரு? அதனால இதுக்கு பேர் சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம்னு பேர் இருக்கிறதுனாலே இந்த கழகம் முழுவதும் சிப்பாய்களால் நடத்தப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஆரம்பிச்சவங்க தான் சிப்பாய்கள், அப்புறம் அவங்க ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடத்தினது பூரா பொதுமக்கள். அதுக்கப்புறம் நடந்த இதான் ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஆள் வேணும், அப்புறம் அப்படியே பரவிடுச்சு. அதுக்கப்புறம் நடத்தினது பூரா பொதுமக்கள். அதனால தான் பொதுமக்களின் கிளர்ச்சின்னு சொல்றாரு ஆர்பி சௌத்ரி. பொதுமக்களின் கிளர்ச்சின்னு சொல்றாரு ஆர்பி சௌத்ரி. மேலிசன் மட்டும்தான் சிப்பாய் கழகம்னே சொல்றாரு. மேலிசன் தான் என்ன சொல்றாரு, சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய். அப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. மொத்தத்தில் சிப்பாய்களால் தொடங்கப்பட்டதுனால சிப்பாய்கள் முழுசா இதை நடத்தலைன்றது உண்மை. பொதுமக்கள் எக்கச்சக்க பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது உண்மை. டெல்லிக்கு வந்தாங்க, டெல்லி சலோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் காந்தி சொல்லி டெல்லி சலோன்னு சொல்லிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவை பிடிக்கிறேன்னு சொல்லி டெல்லி செலவுன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ டெல்லியை நோக்கி செல்வோங்கிறது தான் டெல்லி செலவு. 1857 சிப்பாய் கழகத்திலே சோல்ஜர்ஸ் அதான் சொல்லிட்டு வந்தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் டெல்லி செலவு சொன்னது சுபாஷ் சந்திர போஸ் தான் கொடுத்துருப்பான். டெல்லி செலவு சொன்னது ஜெய்ஹிந்த சொன்னதும் சுபாஷ் சந்திர போஸ் தான் கொடுத்துருப்பான். ஆனால் உண்மையான வரலாறுல சுபாஷ் சந்திர போஸ்க்கு முன்னாடியே செண்பகராமன் பிள்ளை ஜெய்ஹிந்து சொன்னார்னு சொல்லியிருக்கேன். சுபாஷ் சந்திர போஸ்க்கு முன்னாடியே செண்பகராமன் பிள்ளை ஜெய்ஹிந்த் சொல்லுவேன். அதனால தான் ஜெய்ஹிந்து செண்பகராமன் பிள்ளைன்னு அவருக்கு பேரே உண்டு. 1931 வியன்னா மாநாட்டில் சொன்னார்னு சொன்னேன். 1933 வியன்னா மாநாட்டில். அதேமாரி தான் டெல்லி செலவு 1857 சிப்பாய் கழகத்தில் இருந்திருக்கு. ஆனால் 45 தான் சுபாஷ் சந்திர போஸ் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும். நீ கேள்வி கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ் தான் அடிக்கணும். இருந்தாலும் வரலாறுனாலே அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. சுபாஷ் சந்திர போஸ் இல்லாட்டி சிப்பாய் கழகத்தில் அடிக்கலான்னு. புரியுதா இல்லையா? அங்கேருந்து மீரட்லேருந்து பல பேர் வந்தாங்க. அந்த பல பேருக்கும் ஜென்ரல் பகத்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய வீரன் தலைமை தாங்கி வந்தான். வந்து போய் பகதூர் ஷா 2 பார்த்து, நீங்கள் தான் மன்னர், நான் எப்பயா சொன்னேன் என்ன விட்டுருங்க. அவர் அப்போ பிரிட்டிஷ்கிட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார். நான் பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியாக ஓடுது பொழப்பு, என்ன எது அதுக்கு உல வச்சிடாதீங்கன்னார். இல்லை நீங்கள் தான், எனக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஜென்ரல் பகத்கான் பகதூர் ஷா 2 சும்மா உட்கார வச்சுட்டு ஒரு 10 பேர் கொண்ட மினிஸ்ட்ரியை உருவாக்கி அதில் 6 பேர் படையை பார்த்துக்கிட்டாங்க, 4 பேர் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க. டெல்லியை வரும்போது டெல்லியில் இருந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க. நம்ம அப்பயே கொஞ்சம் ஸ்பீடு பிடிச்சிருந்தா எல்லா பேரையும் துரத்தி விட்டுருந்துருக்கலாம். தெரியுங்களா? கொஞ்சம் நம்ம சுதாரிக்காமல் விட்டோம். ஒற்றுமை இல்லை. இது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு லீடர் இருந்து பண்ணி, இந்த சுபாஷ் சந்திர போஸ் மாரி, ராஷ்பிகாரி போஸ் மாரி, ஒரு பேர் மோகன் சிங் மாரி ஒரு ஆள் இருந்து ஓவரால் கோஆர்டினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பயே ஓடி இருக்க வேண்டியது இந்த வேலையை. அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மீரட்டில் பிரிட்டிஷ்காரனை கொண்டுட்டு தான் வராங்க, டெல்லியில் பிரிட்டிஷ்காரனை கொண்டுட்டு தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சி மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க 10 பேர் கொண்டு. 6 பேர் படையை பார்த்துக்கிட்டாங்க, 4 பேர் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா, டெல்லியில் இருக்க பிரிட்டிஷை கொல்ல முடியுதுன்னா, அப்புறம் பெங்காலில் ஏன் சும்மா விட்டாங்க? துரத்தி விட்டுருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ அப் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி டெல்லியை பிடிச்சாங்களா, பிடிச்ச ஒரே மாதத்துக்குள்ள ஆஹா இந்த பிரிட்டிஷ்காரங்களையும் கொல்லலாம் போல இருக்கு அப்படின்ற எண்ணமே அதுக்கப்புறம் தான் உருவாகுது. கொஞ்சம் பேர் கொண்டுட்டாங்களாமே அப்படின்னு. புரியுது இல்லையா? உடனே அப்போ நம்மளும் கொள்ளலான்னு அவன் அங்கங்கே இருந்த பிரிட்டிஷ்காரனை கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் வா 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 கொல்றேன்னு எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரே மாதத்தில் சிப்பாய் கழகம் நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவி போச்சு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எண்டிங் தான் சரியில்லை. புரியுதா? நல்லா தான் கொண்டாடின, நல்லா தான் கொண்டாங்க. எல்லாரையும் கொன்னுட்டு நம்ம ஆளுகளுக்கு எப்போதும் கொஞ்சோண்டு படித்தாலும் நீ ரொம்ப படித்ததா ஃபீல் பண்ணுற பற்றியா? அந்தமாரி அவங்களும் ஒரு 2 பேரை கொண்டுட்டு ஆஹா 2 பேரை கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிருக்காங்க. அதில் அவங்க திருப்பி ஒரு குரூப்பாக வந்து இவங்களை கொண்டுட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, அவள் தான். அப்போ நம்ம ஆளுங்க யாரை கொண்டாங்க, அவங்க நம்ம ஆளுகளை யாரை கொண்டாங்க, இதை படிக்கிறது தான் சிப்பாய் கழகம். இதை படிக்கிறது தான் எந்தெந்த ஊரில் எந்தெந்த. டெல்லியில் யார் பகதூர் ஷா 2 தலைவராக அறிவிக்கப்பட்டார். பட் டம்மி ஆக்கிட்டு யார் ஃபுல் கண்ட்ரோலு? ஜென்ரல் பகத்கான். கொஞ்ச நாள் தான். ஆர்ச்டெல் வில்சன், நிக்கல்சன், லாரன்ஸ் 3 பேர் வந்து அடித்து காலி பண்ணி டெல்லியை பிடிச்சிட்டாங்க. ஆர்ச்டெல் வில்சன், நிக்கல்சன், லாரன்ஸ் 3 பேர் வந்து அடித்து டெல்லியை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. டெல்லி திருப்பி பிடிக்கப்பட்டது. புரியுதா இல்லையா? லக்னோ பேகம் ஹஜ்ரத் மஹால், அயோத்தி நவாபோட ஒய்ஃபு, தன்னோட பையனை நவாபா அறிவிச்சாங்க, ஒத்துக்கலை. அந்தம்மா கோவம், அந்தம்மாவை சண்டை போட்டு அங்கேயும் ஹென்ரி லாரன்ஸ்னு ஒருத்தரை கொண்டுடுச்சு அந்த அம்மா, ஹென்ரி லாரன்ஸ். அதுக்கப்புறம் ஓநெயில், ஹாவ்லாக்கு இதுமாரி ஆளுகள்லாம் வந்து திருப்பி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. புரிதல்ல? காலின் கேம்பல், முக்கியமாக காலின் கேம்பல் லக்னோவில் கொஞ்சம் நம்ம ஆளுங்க தீவிரமாக இருந்தாங்க. ஏன்னா ஹென்ரி லாரன்ஸ்னு ஒருத்தர் கொண்டாங்க. அப்புறம் இந்த ஓநெயில், ஹாவ்லாக்லாம் வந்து ஒன்றும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக காலின் கேம்பல் வந்து அடக்குனார். லக்னோவை கடைசியாக அடக்குனது காலின் கேம்பல். கேம்பில் சேரணும்னா லக்கு வேணும். கேம்பல் லக்னோ. கேம்பில் சேரணும்னா லக்கு வேணும். கேம்பல் லக்னோ. புரியுதா இல்லையா? அவர் வந்து கடைசியாக அடக்கிட்டாரு. அங்கே கலாட்டா பண்ணது பேகம் ஹஜ்ரத் மஹால். பேகம் ஹஜ்ரத் மஹால்ன்றது பெண்ணு சண்டை போடணும்னா லக்கு வேணும், இல்லாட்டி பேகம் சண்டை போடணும்னா லக்கு வேணும். அப்படி நாம வச்சுக்கலாம். பேகம்னா பேகம் ஹஜ்ரத் மஹால், லக்கு வேணும்னா லக்னோ. அப்போ பேகம் சண்டை போடணும்னா லக்கு வேணும், பேகம் சண்டை போடணும்னா லக்கு வேணும். அப்படி நாம வச்சுக்கலாம். புரியுதா? அடக்கினது காலின் கேம்பல். கேம்புக்கு சேரணும்னா லக்கு வேணும்.
புரியுதா? இது லக்னோவில். கான்பூரில் நானா சாஹிப், தாந்தியா தோப்பே இவங்கெல்லாம். கான்பூரில் நானா சாஹிப் கானா, கான்பூரில் நானா சாஹிப் கானா. அடக்கினது காலின் கேம்பல். காலின் காம்பல், காம்பல்னு எழுதுவோம் அதை தமிழில். கான்பூர் காம்பல், கான்பூர் காம்பல் காக்கா. கான்பூர் இல்லை கேம்பல்லே போட்டிங்கன்னா கேம்பை காணும்னு வச்சுக்கலாம். அப்போ கேம்பல் தான் லக்னோவையும் அடக்குனாரு, கான்பூரையும் அடக்குனாரு. லக்னோவுக்கு ஷார்ட்கட்டு கேம்பில் சேருனா லக்கு வேணும். இங்கே ஷார்ட்கட்டு கேம்பை காணும். கேம்பை கேம்பல் கான்பூர் கேம்பல் கேம்பல். கலாட்டா பண்ணது நானா சாஹிப், தாந்தியாது. இந்த நானா சாஹிப் தான் 2ஆம் பேஷ்வா பாஜிராவோட தத்து புள்ள. அவருக்கு தத்து புள்ளைங்கிறதுனால பதவி மறுத்தாங்க. ஆனால் அவரே தன்னைத்தானே பேஷ்வாவை அறிவிச்சுக்கிட்டாரு. அதனால் அவரை இந்த நாட்டை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் கடுப்பாய் அவர் பிரிட்டிஷ்காரங்களை அடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டாங்க. புரிதா இல்லையா? என்னது கான்பூர். சென்ட்ரல் இந்தியான்னு எடுத்திங்கன்னா, மத்திய இந்தியான்னு எடுத்திங்கன்னா ஜான்சி ராணி. ஜான்சி ராணி கங்காதர் ராவ் ஆம்பளை பிள்ளை இல்லை, அதனால் சேர்த்துக்கிட்டாங்க. கோவம் ஆயிடுச்சு அந்த அம்மா. சண்டைக்கு நான் என் ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசிச்சு. நான் என் ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசிச்சு. தாந்தியா தோப்பை வந்து ஹெல்ப் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து குவாலியரை பிடிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து குவாலியரை பிடிச்சாங்க. அவ்வளோதான். மித்தபடி அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் ஹக் ரோஸ் அப்படிங்கிறவர் வந்து சண்டை போட்டு கொண்டுட்டார். தாந்தியா தோப்பை எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார். ஜான்சி ராணி போர்க்களத்திலே சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. இந்த சிப்பாய் கழகம் மொத்தத்திலையுமே சண்டை போட்டு செத்து போடுறது ஒரு அம்மா தான் போர்க்களத்திலேயே. அதனால தான் ஹக்ரோஸ் சொன்னார், நான் போர்க்களத்தில் கண்ட ஒரே ஆண்மகன் ஜான்சினர். இந்த அம்மா பொம்பளை புள்ள. ஆனால் அவர் அந்த அம்மாவை அடக்கின ஹக்ரோஸ் சொல்கிறது இது ஆம்பளைன்னு சொல்கிறார். யார்? ஜான்சி. நான் போர்க்களத்தில் கண்ட ஒரே ஆண்மகன் ஜான்சின்னு சொல்கிறார். யார்? ஹக்ரோஸ். ஜான்சிங்கிறது பொம்பளை புள்ள, அடக்கினது ரோஸ். ரோஸ் கொடுத்து பொம்பளை புள்ள ஜான்சியை மடக்கியாச்சுன்னு நாம வச்சுக்கணும். எப்படி நாம வச்சுக்கணும்? ரோஸ் கொடுத்து ஜான்சியை மடக்க. அப்போ அடக்கினது ஹக்ரோஸு, அங்கே ஜான்சி ராணி. எப்படி நாம வச்சுக்கணும்? ரோஸ் கொடுத்து ஜான்சியை மடக்கும். ரோஸ் கொடுத்து. அப்புறம் அந்த ஜெகதீஷ்பூரை சேர்ந்த கன்வார் சிங்ன்ற ஒரு ஜமீன்தார், அவர் பீகார் சைடில் கலெக்டா பண்ணார். அவருக்கு அப்புறம் அமர் சிங்கின் அவரோட தம்பி கலெக்டா பண்ணார். அவரு தான் ரொம்ப வயசானவர் ஜமீன்தார். ஜமீன்தார் அவர் மன்னர் கிடையாது, மித்தவங்களாம் மன்னர்கள், இவர் ஜமீன்தார். அப்போ சிப்பாய் கலத்தில் கலந்துக்கிட்ட ஜமீன்தார் யாருன்னு கேட்டால் கன்வார் சிங். அவர் ஜெகதீஷ்பூரை சேர்ந்த ஜமீன்தார். அது பீகார் சைடில் இருக்குது. அப்போ பீகார் சைடில் யாருன்னா இவர் கன்வார் சிங் ஜமீன்தார். அவரோட பண்ணைகளை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் கலாட்டா பண்ணார். ஆரம்பத்தில் கண்ட்ரோல் வச்சிருந்தார், அப்புறம் தோத்து போயிட்டார். அப்புறம் பாரலின்னு ஒரு இடம், பாரலி யூபியில். பாரலியில் கான் பகதூர் கான், பார கானம். பாரலியில் கான் பகதூர் கான், பார கானம். பாரலியில் கான் பகதூர் கான், பார கானம். பார புரியுதா இல்லையா? அப்படி அவரு கலாட்டா பண்ணார். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும். டெல்லியில் பகதூர் ஷா 2 அவருக்கு உதவியா ஜெனரல் பகத்கான். அடக்கினது ஜான் நிக்கல்சன், ஆர்ச்டேல் வில்சன், லாரன்ஸ், இதுமாரி ஆளுங்க. லக்னோவில் பேகம் அஜ்ரத் மஹால், அடக்கினது காலின் கேம்பல். ஃபைனலா கான்பூரில் நானா சாஹிப், அடக்கினது காலின் கேம்பல். ஜான்சியில் அல்லது சென்ட்ரல் இந்தியாவில் ஜான்சியில் லட்சுமிபாய். ஜான்சிங்கிறது சென்ட்ரல் இந்தியான்னு டைட்டில் கொடுப்பாங்க ஸ்கூல் புக்கில் டைட்டில் வந்து சென்ட்ரல் இந்தியான்னு இருக்கும். அப்போ மத்திய இந்தியான்னு இருக்கும். மத்திய இந்தியாவில் யாருன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். அவங்கள அடக்கினது ஹக்ரோஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தாந்தியா தோப்பே, அவங்க பிடிச்சது குவாலியரை மட்டும். புரிதா? பீகார் சைடில் ஜெகதீஷ்பூரை சேர்ந்த கன்வார் சிங். புரிதா இல்லையா? இன்னொரு என்னது பாரலி சைடில் கான் பகதூர் கான், பாரலி சைடில் கான் பகதூர். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் கலாட்டா பண்ணாங்க. இந்த கலாட்டாவெல்லாம் அடுத்தடுத்து யாரோ வந்து அடக்கிட்டாங்க. அவ்வளோதான். கடைசியாக தாந்தியா தோப்பே பிடிச்சி தூக்கில் போட்டதோடு இந்த சிப்பாய் கழகம் முடிஞ்சு போச்சுன்னு அறிவித்தாங்க. இப்போ தாந்தியா தோப்பே தான் லாங்கஸ்ட் லீடர். தப்பிச்சு ஒன்று அவருக்கு நானா சாஹிப்போடு இருந்தார், ஜான்சி ராணி லட்சுமிபாயோடு இருந்தார். அப்புறம் தப்பிச்சு போனார். கடைசியாக அவர் பிடிச்சி தூக்கில் போட்டதோட இந்த கழகம் முடிஞ்சு போச்சுன்னு அறிவித்தாங்க. நானா சாஹிப்பும் பேகம் அஜ்ரத் மஹாலும் நேபாளத்துக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஜான்சி ராணி போர்க்களத்திலே செத்து போனாங்க. தாந்தியா தோப்பை காடுகளில் ஒளிஞ்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் பிடிச்சி தூக்கில் போட்டதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் பகதூர் ஷாவை செங்கோட்டையில் வச்சு விசாரித்து ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. ரங்கூன்னா பர்மா, இப்போ அங்கே நாடு கடத்திட்டாங்க. அங்கே போய் ஜெயிலில் இருந்து 1862 செத்து போயிட்டார். 1862 82வது வயசில் செத்து போயிட்டார். மின்னிய படம் பெருமையின் எஞ்சிய நினைவு நான் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை எழுதி வச்சுட்டு செத்து போனார். பாபர், அக்பர், ஷாஜகான் மாதிரி மின்னிய படம் பெருமையின் எஞ்சிய நினைவு நான் அப்படின்னு கவிதை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதோட முகலாய வம்சம் இந்தியாவில் முடிஞ்சு போகுது. அவர் சாவறதோட. அவர் போகும்போதே
அவரோட பசங்களை ரோட்டில் இறக்கி விட்டு ஒருத்தனை தலையை வெட்டி ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் முகலாய வம்சம் டோட்டலாக காலி. அப்போ சிப்பாய் கழகத்தில் தான் முகலாய வம்சம் அழிஞ்சுது. அப்போ தான் செங்கோட்டையெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அங்கே வச்சு தான் இவரே விசாரிக்கிறாங்க, யாரை, பகதூர் ஷா டூவியே. அவர் ரங்கூனுக்கு போய் செத்து போயிட்டாலும் அதோட முடிஞ்சு போகுது. இதுதான் அவங்களோட விதி, இது அவங்களோட எது சிப்பாய் கழகம். அப்போ இந்த சிப்பாய் கழகம் இப்படி தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடந்துச்சு. சிப்பாய்களால் தொடங்கப்பட்டது, பொதுமக்களால் நடத்தப்பட்டுச்சு. மன்னர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஜமீன்தார்கள் கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் இது ஏன் வெற்றி அடையலை? ஒற்றுமை இல்லை, நம்ம ஆளுகளுக்கு திறமை இல்லை. நம்ம ஆளு கத்தி கபடாக தான் வச்சுருந்தான், அவன் துப்பாக்கி வச்சுருந்தான், பீரங்கி வச்சுருந்தான். நம்ம கேப்டன்ஸுக்கு அவங்க கேப்டன்ஸ் அளவுக்கு திறமை இல்லை, பணம் இல்லை, திட்டமிடல் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. எப்படி வேணால் சொல்லலாம் தோல்விக்கு காரணங்கள். அதில் முக்கியமான காரணம், மே 31 திட்டம் போட்டதை மே 10 ஆரம்பிச்சிட்டாங்க முன்கூட்டி. மே 31 1857 தான் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதை மே 10 தொடங்கிட்டாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு. அட்வான்ஸாக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். மற்றபடி நமக்கு அவங்க அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறாங்க. துப்பாக்கி பீரங்கி இல்லை, திறமெல்லாம் இருந்திருக்கும், துப்பாக்கி பீரங்கி வேணும்ல. ஒற்றுமை இல்லை, படித்தவங்க சப்போர்ட் பண்ணல, நிறையா மன்னர்கள் சப்போர்ட் பண்ணல, நிறையா ஜமீன்தார்கள் சப்போர்ட் பண்ணல. நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பரவலை, சில இடத்துல தான் பரவுச்சு. பஞ்சாபியர்களையும் கூர்க்கர்களையும் வச்சு தான் இந்த கழகத்தையே அடக்குனாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ நம்மளை வச்சு தான் நம்ம கழகத்தையே அடக்குறாங்க. அப்போ நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் தோல்விக்கு காரணம். அப்போ பஞ்சாபியர்களையும் கூர்க்கர்களையும் வச்சு தான் சிப்பாய் கழகத்தையே அடக்குறாங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்காரங்களா? அவங்களும் இந்தியன்ஸ் தானே. அப்போ இந்தியன்ஸ் வச்சு தான் இந்தியன்ஸையே அடக்குறாங்க. அதனால நமக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறது இதோட தோல்விக்கு முக்கிய காரணம். ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் பலவிதமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும். காந்திய காம கொடூரன்னு சொல்ற வரலாற்று ஆசிரியர்களும் உண்டு. அக்பரை மிக சிறந்த அரசர் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. வரலாறுனால என்னது, பலவித கண்ணோட்டங்கள் இருக்கும். காந்தியை ஒரு ஹோமோசெக்சுவல் மனிதன் வர்ணிச்சவங்க கூட உண்டு. அதுக்கு எவிடன்ஸும் சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலேயரோட. இப்படி ஒரு வரலாறுனா பல கண்ணோட்டம். அதில் சிப்பாய் கழகத்தை என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க? காந்தியை பெரும்பாலானவங்க பெருமையாக சொல்கிற மாதிரி சிப்பாய் கழகத்தையும் பெரும்பாலானவங்க பெருமையாக தான் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப பெருமையாக சொல்கிறது வி.டி. சாவர்கர்னு ஒருத்தர், விநாயக் தாமோதர் சாவர்கர். பின்னாடி காந்தியோட கொலை வழக்கில் முக்கியமான மாஸ்டர் பிரெயின் இவர் தான். எப்படி ஆஸ்துறையில் நீலகண்ட பிரம்மச்சாரி இருந்து ஒதுங்கிட்டாரோ அந்த மாரி காந்தி கொலை வழக்கில் வி.டி. சாவர்கர் இருந்தார். அப்புறம் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுவிச்சாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதை மீறி 7 இயர்ஸ் அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. பட் வி.டி. சாவர்கரை விடுவிச்சாங்க. அப்படிப்பட்ட வி.டி. சாவர்கர் தான் இதை சிறப்பாக சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு புக் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவின் முதல் சுதந்திர போர்ன்றார். இந்தியாவின் யாரு? வி.டி. சாவர்கர். பிரிட்டிஷ் வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? கொழுப்பு தடவன ரவையால வந்ததுன்னு சொல்றாங்க. இந்திய வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? இவங்களோட அடிமைத்தளத்திலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம எடுத்த முயற்சின்னு சொல்றாங்க. சொல்றாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த டிஸ்ரேலி என்ன சொல்றாரு? பிரிட்டிஷ் ஆட்சி சரியில்லை, இந்தியாவில் அவநம்பிக்கை ஏற்படுத்திட்டாங்க, அதோட விளைவு தான் இந்த கழகம்னு சொல்றாரு டிஸ்ரேலி. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேசுறாரு. நீங்க உங்க ஆட்சி சரியில்லைங்க, அதனால மக்களுக்கு எல்லாம் கலெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆளுக்கால ஒன்று சொல்லும் போது வி.டி. சாவர்கர் தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்கிறார். வி.டி. சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர். ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஒரு ஆரியர், ஒரு பிராமணர், அதனால நார்த் இந்தியாவில் நடந்ததை பெருமைப்படுத்தி சொல்லுகிறார். ஆனால் திராவிட நாட்டில், தமிழ்நாட்டில், ஆரியர்களுக்கு பிடிக்காத திராவிட நாட்டில் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதையும் அவர் சொல்ல மாட்டாரு. எப்படி இதை ஃபர்ஸ்ட் வார்னு அவர் சொல்ல முடியும்? அப்போ காத்தப்ப பூலித்தேவன் எங்கே போவார்? வேலுநாச்சியார் எங்கே போவாங்க? வீரபாண்டி கட்டபொம்மன் எங்கே போவார்? மருது சகோதரர்கள் எங்கே போவாங்க? வீரன் வேலுத்தம்பி எங்கே போவார்? தீரன் சின்னமலை எங்கே போவாருன்னு கேட்குறான். இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி போராடி இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை போய் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு எப்படி சொல்லுவீங்க
அப்படின்னு ஆர்சி மஜும்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு என்ன சொன்னார் அவரு? 1759, 60, 61 3 வருஷம் சண்டை போட்டவர் காத்தப்ப புலித்தேவன். 1757 பிளாசி போர்ல சண்டை போட்டவர் சிராஜ் உத்தவுலா வெஸ்ட் பெங்கால்ல. சிராஜ் உத்தவுலா பிளாசி போர்ல தோத்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. ஆனா காத்தப்ப புலித்தேவன் ஜெயிச்சாரு பிரிட்டிஷ 59லயும் 60லயும். 61ல மட்டும்தான் தோத்தார். அப்ப நார்த் இந்தியாவில் பிரிட்டிஷ் எதிர்த்த சிராஜ் உத்தவுலா கூட தோத்து தான் போனாரே ஒழிய சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நெற்கட்டும் சேவல்ல வாசுதேவநல்லூர் கோட்டையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சண்டை போட்ட காத்தப்ப பூலித்தேவன் பிரிட்டிஷ்காரர் 2 போர்ல ஜெயிச்சிருக்கார். அப்ப ஜெயிச்ச காத்தப்ப பூலித்தேவனை கூட முக்கியத்துவப்படுத்த மாட்டீங்களா? காத்தப்ப பூலித்தேவனோட சண்டைகளை முதல் சுதந்திர போர்னு சொல்ல மாட்டீங்களா? சிராஜ் உத்தவுலா தோத்து போனாலும் அதை முதல் சுதந்திர போர்னு சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் சண்டை போட்டாங்களே, பொம்பளை பிள்ளையா பிரிட்டிஷை ஜெயிச்சாங்களே. ஜான்சி ராணி பொம்பளை பிள்ளை தான். அதை பற்றி கதையா எழுதுறாங்க. வேலு நாச்சியாரை பற்றி எங்கே எழுதுறான்? ஜான்சி ராணி தோத்து போய் செத்து போனது. வேலு நாச்சியார் ஜெயிச்சு சிவகங்கையை மீட்டது. புருஷன் தோத்து போன சிவகங்கையை பொண்டாட்டியா இருந்து மருது சகோதரர்கள் உதவியோட மீட்டெடுத்த பெண்மணி. பிரிட்டிஷ்காரங்களை முதல்ல ஜெயிச்ச பெண்மணி வேலு நாச்சியார், தமிழ்நாடு. ஆனா ஜான்சி ராணியை பேசுற வரலாறு வேலு நாச்சியார் முக்கியத்துவம் கொடுத்து பேசுதா? ஜெயிச்சவங்களை பேச மாட்டோம். காத்தப்ப புலித்தேவன் ஜெயிச்சிருக்காரு, பேச மாட்டோம். வேலு நாச்சியார் ஜெயிச்சிருக்காங்க, பேச மாட்டோம். தோத்து போன ஜான்சி ராணி பேசுறோம், நானா சாஹிபை பேசுறோம், தாந்தியா தோப்பை பேசுறோம். அவங்கள ஒண்ணு கூட ஜெயிச்சது கிடையாது. நம்ம ஜெயிச்சிருக்கோம், வரலாறுல மறைக்கப்படுது, மறைக்கப்பட்ட வரலாறுகள். அதை விட்டுட்டு எங்க போறாரு? 1757 பிளாசி போறீங்க, 1857 சிப்பாய் கழகம் எங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை மறைச்சிட்டு சொல்றாரு. 1759 காத்தப்ப பூலித்தேவன் கிட்டத்தட்ட 98 வருஷம் முன்னாடி சண்டை போட்டிருக்காரு பூலித்தேவன். அதை மறைச்சிட்டு சிப்பாய் கழகத்தை சொல்றாரு விடி சாவர்கர். 1799 கட்டபொம்மன் சண்டை போட்டு செத்து போறாரு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி, 1857க்கு 50 வருஷம் முன்னாடி 1799 கட்டபொம்மன் சாவறாரு பிரிட்டிஷோட சண்டை போட்டு. வரலாறு இருக்கு. அதே 1799 திப்பு சுல்தான் சாவறாரு. 1792 ஹைதர் அலி சாவறாரு. 1801 மருது சகோதரர்கள் கழகம் பண்றாங்க. பிரிட்டிஷ் எதிர்த்து முதல்ல பிரகடனம் ஒட்டினவங்க. வேலூருக்கு இது ஸ்ரீரங்கம் கோட்டை வாசல்லையும் மலைக்கோட்டை வாசல்லையும் 1801 மருது சகோதரர்கள். அதை விட்டுட்டாங்க. 1805 வீரன் வேலுத்தம்பி, தீரன் சின்னமலை, இத்தனை பேர் இருக்காங்க. 1806 இதே மாதிரி ஒரு சிப்பாய் கழகம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதே 1857 என்ன நடந்துச்சோ அதே இது 1806 தமிழ்நாட்டில் வேலூரில் நடந்திருக்கு. அது இவருக்கு ஃபர்ஸ்டா தெரியல. அதுலேருந்து 50 வருஷம் கழிச்சு நடக்கிற 1857 சிப்பாய்களை தான் ஃபர்ஸ்ட் வார்னு சொல்றாரு. அப்போ விடி சாவர்கர் எப்படி மாற்றி சொல்லியிருக்காரு வரலாறு அப்படிங்கிறத எடுத்து காமிச்சாரு ஆர்சி மஜும்தார். அப்போ இத்தனையும் விட்டுட்டு இது எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார் மஜும்தார். அப்போ மஜும்தார்ட்ட கேட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்களா? இல்லைன்ட்டார். நேஷனல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்ல முடியுமா? இல்லைன்ட்டார். ஏன் இல்லை? இந்தியா ஃபுல்லாக நடக்கலையே, சவுத் இந்தியாவுக்கு இப்படி நடந்ததே தெரியாத. நார்த் இந்தியாலையும் பல பேர் கலந்துக்கலையே, கொஞ்சம் பேர் தானே. அப்புறம் எப்படி தேசிய போர்னு சொல்ல முடியும்? தேசிய போர்னு சொல்ல முடியாது, நேஷனல் வார்னு சொல்ல முடியாது. யாரு? மஜும்தார். சுதந்திரத்துக்காக நடத்தப்பட்ட போர்னு சொல்லலாமான்னு கேட்டாங்க, அதுவும் சொல்ல முடியாதுட்டாரு. ஏன் சுதந்திர போர்னு சொல்லக்கூடாது? சுதந்திரங்கிற கான்செப்ட் அங்கே உருவாகல. பிரிட்டிஷ்காரன் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்லாம் கான்செப்ட் உருவாகல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, அவன் சண்டை போட்டுக்கிட்டான். ஒட்டுமொத்த இந்தியாங்கிற கான்செப்டே கிடையாது. அது உருவாகி நம்ம கேட்டதே காந்தி ரொம்ப நாள் கழிச்சு 1929 லாகூர் மாடல்ல தான் கேட்டோம். அது வரைக்கும் சுதந்திரம் நம்மளே கேட்கல. அது எப்படி 29 கேட்ட சுதந்திரத்தை 1857 கேட்டாங்கன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? 1857 சுதந்திரம் கேட்டாங்கன்னா 29 ஏன் தனியாக கேட்குறேன்? அப்போ சுதந்திரம்னு நம்ம முதல்ல கேட்டதே 1929 தான். 47 வாங்கிட்டோம். அப்புறம் எப்படி அதை போய் சுதந்திர போர்னு சொல்லுவேன்? அப்போ என்னதாங்க சொல்ல வரீங்க? முதலும் கிடையாதுங்கிறீங்க, தேசியமும் கிடையாதுங்கிறீங்க, சுதந்திரமும் கிடையாதுங்கிறீங்க. அப்போ என்னதான் சொல்ல வரேன்? அதான் சொல்ல வரேன். அப்போ அதே ஒரு கொட்டேஷன் ஆக்கி விட்டு அவர் ஒரு புக் அதில் எழுதியிருக்கார். நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் தி வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். முதலும் அல்ல, தேசியமும் அல்ல, சுதந்திர போரும் அல்லங்கிறார். முதலும் அல்ல, தேசியமும் அல்ல, சுதந்திர போரும் அல்லங்கிறார். யாரு? ஆர்சி மஜும்தார். விடி சாவர்கர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா புரிதலை. அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இவர் சொன்னது முதலும் அல்ல, தேசியமும் அல்ல, சுதந்திர போரும் அல்ல. ஒத்துக்கிட்டாங்க, அதான் உண்மை.
மெயின்ஸ்லேயே கேட்குறாங்க, இதை அப்படியே கொடுத்து இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி இப்போ நான் சொன்னதான் ரீசன்ஸ். அதுக்கு என்ன ரீசன்? முதல் மல்லம்னா அதுக்கு முன்னாடி நிறையா நடந்திருக்குன்னு எக்ஸாம்பிள் எழுதணும். தேசிய மல்லம்னா நார்த் இந்தியாவிலேயே பல நாடுகள் கலந்துக்கல, சவுத் இந்தியாவுக்கு தெரியாது, அதெல்லாம் எழுதணும். அப்புறம் சுதந்திர போரும் இல்லைன்னா சுதந்திரன்ற உணர்வே அப்போ இல்லை, கான்செப்ட் இல்லை, 29 தான் கேட்குறோம், அதெல்லாம் எழுதணும். அப்போ மெயின்ஸில் இதை அப்படியே கொடுத்து இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அது நல்ல ஒரு கொட்டேஷன். அது நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் தி வார் ஆஃப் யார் ஆர்சி மஜும்தார். மேலிஸ்ன்ற ஒருத்தர் மட்டும்தான் இதை சிப்பாய் கழகம்னே சொல்கிறார். ஆர்பி சௌத்ரின்னு ஒருத்தர் வந்து இதை பொதுமக்கள் கிளர்ச்சின்னு சொல்லுவார். எஸ்பி சௌத்ரி பொதுமக்கள் கிளர்ச்சின்னு சொல்கிறார். ஆர்பி சௌத்ரின்னு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார், ஜீவாவோட அப்பா. அவர் தான் இந்த புது வசந்தம் அதுமாரி நல்ல நல்ல குடும்ப படமாக எடுப்பார். இந்த சூரிய வம்சம், புது வசந்தம், வானமே இல்லை, இந்தமாரி நல்ல 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 படம் குடும்பமாக பார்க்குற படம்லாம் எடுப்பார். யார்? சூப்பர் குட் ஃபிலிம்ஸு ஆர்பி சௌத்ரி. இங்கே எஸ்பி சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா பொதுமக்கள் கிளர்ச்சிங்கிறார். அங்கே ஆர்பி சௌத்ரி பொதுமக்களுக்கு படம் எடுப்பார், இங்கே எஸ்பி சௌத்ரி பொதுமக்களின் கிளர்ச்சின்னு சொல்கிறார். அப்படி வச்சுக்கணும். இங்கிலீஷில் சொன்னால் சிவில் ரெபலியன், இங்கிலீஷில் சொன்னால் ஆர்பி சௌத்ரி ஜீவா அப்பா தெரியல, அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஒன்று, அது மூலமாக பொதுமக்களுக்கு படம், இவர் பொதுமக்கள் கிளர்ச்சின்னு சொல்லுவார். மேலிசன் சிப்பாய் கழகம்னு சொன்னார். பிரிட்டிஷ் சாவர்கர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னார். எஸ்என் சென் ஒருத்தர் காலத்தை பின்னோக்கி சொல்ல வைக்கும் சக்திகளின் முயற்சின்னு சொல்கிறார். யார்? எஸ்என் சென். காலத்தை பின்னோக்கி சொல்ல வைக்கும் சக்திகளின் முயற்சிங்கிறார். டிஸ்ரேலி அங்கே எதிர்கட்சி தலைவர், அவர் சொல்கிறாரு டீப் மிஸ்ட்ரஸ்ட்டுங்கிறார். அவநம்பிக்கை, ஆங்கிலேய ஆட்சியின் மேல் மக்களுக்கு இருந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு சொல்கிறார். பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கொழுப்பு தடவன ரவைன்னு சொல்கிறாங்க. காரணம், இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் இது சுதந்திர போர்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் இது அப்படி எது சொன்னாலும் இது அவங்கவுங்க சொந்த காரணத்துக்கு நடந்ததுங்கிறது தான் உண்மை. இது ஒன்றும் ஒரு ஆர்கனைஸ்டு ரிவோல்ட்டு கிடையாது, நேஷ்னல் லெவல் ரிவோல்ட்டு கிடையாது. இதுதான் சிப்பம். சரி, இவ்வளோ பெரிய கழகம் நடந்து போச்சு. பிரிட்டிஷ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? பிரிட்டிஷ் ஆட்சி மேலே தானே குறைய, பிரிட்டிஷ் ஆட்சி பிடிக்கலன்னு தானே இவ்வளோ பெரிய கழகம். அப்போ இங்கிலாந்தில் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கழகத்தை அடக்கிறபடி அடக்கிட்டு சில பல மாற்றங்களையும் செஞ்சாங்க. இந்த வருஷம் வரைக்கும் 1857 சிப்பாய் கழகம் வரைக்கும் நம்மளை ஆட்சி பண்ணுறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி. இங்கேருந்து ரிலையன்ஸ் இலங்கைக்கு ஃபோன் விற்ற போய் இலங்கை ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான். அப்போ மோடி ரிலையன்ஸை திட்டுவார், ஒழுங்காக ஆட்சி பண்ணுன்னு திட்டுவாரா இல்லையா? இங்கே இருந்தால் நான் போன பேரை கெடுக்காமல் ஒழுங்காக ஆட்சி பண்ணு. அதேமாரி திட்டினாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. தி கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் வித் ஈஸ்ட் இண்டீஸ், இதான் முழு பேர். 1833 சார்ட்டர் ஆக்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போயும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது, நம்மளை 300 வருஷம் ஆட்சி பண்ண கம்பெனி. அதுக்கு இப்போது தலைவரே இந்தியர் தான். தீபக் குப்தா, சஞ்சய் குப்தா, அப்படி ஏதோ ஒரு பேர் வரும். இப்போ தலைவரே அதுக்கு ஒரு இந்தியன். நம்மளை 300 வருஷம் அடிமைப்படுத்தின கம்பெனியை இப்போ வாங்கி வச்சிருக்கிறது ஒரு இந்தியன். அவர் என்னோட ஆம்பிஷன் அது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காரு. அந்த கம்பெனி இன்னும் அப்படி ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனி தான் ஆட்சி பண்ணாங்க 1857 வரைக்கும். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து, இல்லை 1757 பிளாசி போர்லேருந்துன்னு சொல்லலாம். 1757 பிளாசி போர்லேருந்து 1857 வரைக்கும் 100 வருஷம் கரெக்டாக நம்மளை ஆட்சி பண்ணது ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனி. இங்கிலாந்துலேருந்து வந்தது. இங்கிலாந்துலேருந்து ஒரே கம்பெனி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா கம்பெனி போங்கன்ட்டாங்க, உள்ளே போங்கன்ட்டாங்க, அது வேற. ஆனால் ஒரு கம்பெனி வந்துச்சு, அந்த கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 1857 வரைக்கும். ஒரு கம்பெனி ஆட்சி பண்ணுறதுனால தான் சரியில்லைன்னு சொல்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நீ பட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீ இப்போ நான் ஆட்சி பண்ணிக்கிறேன்ட்டு கம்பெனியை துரத்தி விட்டு பார்லிமெண்ட் துரத்தி விட்டு நமக்கு விடுதலை கொடுத்துருவாங்கன்னு நினச்சிடாத. துரத்தி விட்டு அவன் அடிமைப்படுத்திட்டான், அவ்வளோதான். நேரடியாக அவங்க இப்போ ரிலையன்ஸ் போய் இலங்கையில் ஆட்சி பண்ண ரிலையன்ஸை துரத்தி விட்டு மோடி இலங்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கும். அப்படி தான், அப்படி பிடிச்சது தான் பெரிய மாற்றம். அப்போ ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அப்போ சிப்பாய் கழகம் வரை ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி, சிப்பாய் கழகத்துக்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் ஆட்சின்னு 2 விதமாக பிரிக்கலாம். சிப்பாய் கழகம் வரைக்கும் அவங்க சார்ட்டர் ஆக்ட்ஸ் மூலமாக, பட்டய சட்டங்கள் மூலமாக நம்மளை ஆட்சி பண்ணாங்க. சிப்பாய் கழகத்துக்கு பிறகு கவுன்சில் ஆஃப் இந்தியா சட்டங்கள் மூலமாக நம்மளை ஆட்சி பண்ணாங்க. சார்ட்டர் ஆக்ட் கம்பெனிக்காக போட்டது. சார்ட்டர்னா பட்டயம், பட்டயம்னா லைசன்ஸ். லைசன்ஸ் யார் கொடுப்பாங்க? கம்பெனிக்கு. அப்போ கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுக்குற சட்டங்கள் மூலமாக தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. இப்போ கம்பெனியை தூக்கி எரிஞ்சாச்சு. இப்போ இனிமேல் டைரக்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு. அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்கி அதில் 15 பேரை போட்டு, அதுக்கு ஹெட்டாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தர் போட்டு, அதில் சார்லஸ் வுட்டுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவங்க மூலமாக நமக்கு சட்டங்களை உருவாக்கி அது மூலமாக நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க 1947 வரைக்கும். கரெக்டாக பாருங்கள், பிரிட்டிஷ்காரங்களும் நமக்கும் 7ங்கிற நம்பர் கோயின்சைட் ஆகும். 1757 பிளாசி போரில் தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. புரிதலா? 1857 சிப்பாய் கழகத்தில் தான் ஆட்சி மாறிச்சு. 1947 விட்டுட்டு போயிட்டாங்க. 777 ஏன்னா 1957 இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்.
கரெக்டாக 100 வருஷத்தில் பிரிச்சுருந்துருக்கலாம். இந்த 100 வருஷம் கம்பெனி, அடுத்த 100 வருஷம் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 100 வருஷம் கம்பெனி, ரெண்டாவது 90 வருஷம் யார், பார்லிமெண்ட். அப்போ 1857 அவங்க ஆரம்பித்தாங்க, 1947 ஓடி போயிட்டாங்க. அப்போ 1857 கழகத்தினால கம்பெனி ஆட்சி சரியில்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு அவங்கள துரத்தி விட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த ஆட்சியை பார்த்துக்கிறதுக்கு கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் 15 பேர், அதுக்கு ஹெட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. அதில் முதல்ல வந்தவர் சார்லஸ் வுட்டு. அதன் மூலமாக 1861 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1892 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1909 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1919 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1935 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த 6 சட்டங்கள் மூலமாக தான் அவங்க நம்மளை ஆட்சி பண்ணாங்க. சட்டம் போட்டால் தானே ஆட்சி பண்ண முடியும். அது இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக சட்டங்கள் போட்டு ஆட்சி பண்ணாங்க. அப்போ சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வந்தது பட்டய சட்டங்கள், பின்னாடி வந்தது கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ், இந்திய கவுன்சில் சட்டங்கள்னு சொல்லணும். அது இஷ்டத்துக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு ஒருத்தரும் கரெக்டாக பீரியடிக்கலாக வரும். இதுக்கு அப்புறம் சிப்பாய் கழகத்துக்கு பிறகு வந்தது இஷ்டத்துக்கு வந்துச்சு. 1861, 1892, 1909, 1919, 1935, 1947 இப்படி போயிடுச்சு. ராணி டைரக்டாக கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. விக்டோரியா மகாராணி அப்போ, இப்போ குயின் எலிசபெத் II, அப்போ வந்து யார், விக்டோரியா மகாராணி. ஆனால் இங்கிலாந்து ஆட்சி பண்ண ராணிகள்லேயே குயின் எலிசபெத் II தான் லாங்கஸ்ட் ரீனிங் மொனார்க். இப்போ யாருன்னா குயின் எலிசபெத் II இப்போ இருக்காங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ வந்தவங்க இன்னும் இருக்காங்க, அங்கேயே சாவாமே இருக்காங்க. அங்கே வந்து யார், விக்டோரியா இருந்தாங்க. சிப்பாய் கழகத்தின் போது யார், விக்டோரியா. அந்தமா பார்த்துச்சு, இந்தியாவை எடுத்துக்கோ அப்படின்ட்டுச்சு, எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அவங்க எது செஞ்சாலும் ராணி பேரில் தான் செய்வாங்க, ராணி ராஜா பேரில் தான். இப்போ 5ஆம் ஜார்ஜ் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதுமாரி இப்போ விக்டோரியா. அப்போ விக்டோரியா பேரில் ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க, நாங்கள் ஆட்சி எடுத்துக்கிறோம் டைரக்டான்னு சொல்லி. அதுக்கு பேர் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இப்போ விக்டோரியா டிக்ளரேஷன் சொல்லலாம், விக்டோரியா ப்ராமல்கேஷன் சொல்லலாம், ப்ரொக்ளமேஷன் சொல்லலாம். இதை இன்னும் சிறப்பாக சொல்லும்போது மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கையை இந்தியாவின் மகா சாசனம்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மகா சாசனம், மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியா, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் வச்சு கேனிங் பிரபு அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. 1858, 57 கழகம், 58 அலகாபாத்தில் நவம்பர் 1 கானிங் பிரபு அதை வச்சு பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் பல இடங்களில் வச்சு அறிவித்தாங்க. முதல்ல அறிவித்தது அங்கே தான், அலகாபாத்தில். குரூப் 4 கேட்ட கேள்வி, போன குரூப், இந்த இதுக்கு முன்னாடி குரூப். அலகாபாத்துக்கு பதில் அகமதாபாத்னு கொடுத்துருந்தாங்க. எரர். கண்ணு பார்க்கும்போது அலகாபாத்னு தான் படிக்கும் நம்ம கண்ணு, அப்படி நினச்சி ரைட்டு நடித்தவங்க பல பேர். ஆனால் அவன் கொடுத்துருந்தது என்னது, அகமதாபாத். புரியுதா இல்லையா? அந்த அளவுக்குலாம் கேட்டிருந்தான். அந்த அளவுக்கு டெஸ்ட்டு, சின்ன சின்ன டெஸ்ட்டு. நம்ம அவசரத்தில் பார்க்கும்போது அகமதாபாத் எப்படி தோணும், நமக்கு அலகாபாத் தான் தோணும். அகமதாபாத் இருக்குது குஜராத்தில், அலகாபாத் இருக்குது யூபியில். அப்போ அலகாபாத்தில் வச்சு தான் அறிவித்தார் அவர் நவம்பர் 1. அதுதான் இந்தியாவின் மகா சாசனம்னு சொல்கிறாங்க, மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? அது அறிவித்த பிறகு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம் நம்ம டோட்டலாக. அவங்க கண்ட்ரோல்னா ராணி கண்ட்ரோல். இந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி அவங்க சார்பாக இங்கே ஆட்சி பண்ணது கவர்னர் ஜெனரல்கள். அந்த கவர்னர் ஜெனரல் வரிசையில் டல்ஹவுசி இருந்தார். அவரால் தான் சிப்பாய் கழகமே. ஏன்னா அவர் கொண்டு வந்தது தான் இந்த நாடு இறக்கும் கொள்கை. அதில் அதிருப்தியாகி தான் இந்த கழகமே வெடிச்சது. ஆனால் அவர் கரெக்டாக 56 போயிட்டார். 57 வந்தது கேனிங். அவர் போய் இவர் வந்து மாட்டிக்கிட்டார். நம்ம கருணாநிதி வச்சுட்டு போன கடன்லாம் ஜெயலலிதா வந்து அடைக்கிற மாதிரி அவர் பண்ண பாவத்துக்கு கேனிங் பலியாயிட்டார். கேனிங் பலியாகி சிப்பாய் கழகம் நடக்கும்போது அப்போ யார் கவர்னர் ஜெனரல்னா கேனிங். சிப்பாய் கழகத்துக்கு யாருடைய கொள்கைகள் காரணம்னா டல்ஹவுசி. சிப்பாய் கழகம் நடக்கும்போது இங்கே யார் இருந்தான்னா கேனிங். கேனிங் தான் அறிவிக்கிறாரு. அப்போ கவர்னர் ஜெனரல் பதவி. ஃபஸ்ட்டு கவர்னர்னு பதவி இருந்துச்சு. ராபர்ட் கிளைவ், வெல்ஸ், கார்டியர்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ்லேருந்து கவர்னர் ஜெனரல்னு சொன்னாங்க. இப்போ வைஸ்ராயின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. 1857 சிப்பாய் கழகத்தில் வைஸ்ராயின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா ராணியோட பிரதிநிதிங்கிற அர்த்தத்தில். வைஸ்ராய்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி குயின், ராணியின் பிரதிநிதி. இப்போ ராணி ஆட்சி நேரடியாக வந்துருச்சுல்ல, அதனால் ராணியின் பிரதிநிதிங்கிற அர்த்தத்தில், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி குயின்ற அர்த்தத்தில் வைஸ்ராய்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ், வெல்ஸ், கார்டியர் 3 பேர் கவர்னர்னு சொல்லப்பட்டாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸில் ஆரம்பித்து வெல்லஸ்லி, கான்வாலிஸ், இதுமாரி பல பேர் கேனிங் வரைக்கும் கவர்னர் ஜெனரல்னு சொல்லப்பட்டாங்க. சிப்பாய் கழகத்தில் வைஸ்ராய்னு சொல்லப்பட்டாங்க. கவர்னர் ஜெனரலுக்கு பதிலாக வைஸ்ராய் சொன்னாங்கன்னு எடுத்துக்கூடாது. கவர்னர் ஜெனரல் பதவியை முடிச்சுட்டு வைஸ்ராய் பதவியை கொண்டு வந்தாங்கன்னு எடுத்துக்கூடாது.
கவர்னர் ஜெனரல் அவரே தான், வைஸ்ராயும் அவரே தான். கவர்னர் ஜெனரல்னா ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், வைஸ்ராய்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி குயின். இது நிர்வாகத்தின் தலைவர், இது ராணியின் பிரதிநிதி. இது ஒரு ஆள் இருந்தால் அதிகார சண்டை வருங்கிறதுனால 2 பதவி ஒரே ஆளுக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேனிங்க்கு கொடுத்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தால் கேனிங் தான். அதுக்கப்புறம் வைஸ்ராய்னு சொல்லணும், கவர்னர் ஜெனரல்னு சொல்லணும். சில இடத்துல வைஸ்ராய்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் வைஸ்ராய்னு 57க்கு முன்னாடி சொல்லிட முடியாது, 57க்கு அப்புறம் சொல்லணும். சுதந்திரத்துக்கு அப்புறமும் வைஸ்ராய்னு சொல்ல முடியாது. 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், அதுக்கப்புறமும் மவுண்ட் பேட்டன் இருந்தார், அப்போ அவரை வைஸ்ராய்னு சொல்ல முடியாது, ஏன்னா ராணி விலகிட்டாங்க. அப்போ அதான் சுதந்திரம், ராணி விலகிட்டாங்க, அதான் சுதந்திரம் பேர். ராணி விலகிட்டு அப்புறம் எப்படி ராணியோட பிரதிநிதியாக இருக்க முடியும்? ஜஸ்ட் நிர்வாகத்தின் தலைவராக மட்டும் இருந்தார். அப்போ சுதந்திரம் வாங்கின பிறகு மவுண்ட் பேட்டன் இருந்தார் 1 வருஷத்துக்கு, அப்போ அவர் வைஸ்ராய்னு சொல்லக்கூடாது, கவர்னர் ஜெனரல் மட்டும் சொல்லணும். அதுக்கப்புறம் ராஜாஜி வந்தார், நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, அவரையும் வைஸ்ராய்னு சொல்லக்கூடாது, கவர்னர் ஜெனரல் மட்டும் தான் சொல்லணும். அப்போ சிப்பாய் காலத்துக்கு முன்னாடியும் கவர்னர் ஜெனரல் மட்டும் தான் சொல்லணும், சுதந்திரத்துக்கு பின்னாடியும் கவர்னர் ஜெனரல் மட்டும் தான் சொல்லணும். சுதந்திரத்துக்கு பின்னாடி 2 கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க, ஏன்னா அவங்க நமக்கு முழுசாக கொடுக்கல. இன்னைக்கு இவனுக்கு தோணும் சுதந்திரம் தான் கொடுத்துட்டாங்க, அப்புறம் கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க, போயிருக்க வேண்டியதானே. முழுசாக கொடுக்கல, அதனால கொஞ்சம் இருந்தாங்க, விட்ட குறை தொட்ட குறையாக இருந்தாங்க. ஜனவரி 26 தான் முழுசாக கொடுத்தாங்க 1950. அப்போ தான் முழுசாக போயிட்டாங்க, அப்புறம் ஜனாதிபதினு மாற்றிக்கிட்டோம் நம்ம. அப்போ 47 சுதந்திரம் கொடுத்தாலும் ஜனவரி 26 1950 வரைக்கும் கவர்னர் ஜெனரல் பதவி இருந்துச்சு. ராணி மட்டும்தான் விலகிட்டாங்க, வைஸ்ராய் பதவி மட்டும் தான் போச்சு, ஆனால் கவர்னர் ஜெனரல் இருந்துச்சு. அப்போ சுதந்திரம் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன் தான். சுதந்திரம் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். இப்போ வைஸ்ராய்னு சொல்லக்கூடாது, சிப்பாய் காலத்துக்கு முன்னாடியே வைஸ்ராய்னு சொல்லக்கூடாது. அப்போ கரெக்டாக சிப்பாய் காலத்துலேருந்து சுதந்திரம் வரைக்கும் வைஸ்ராயின்னு சொல்லலாம். வைஸ்ராய் மட்டும் தான் சொல்லுங்கிறது இல்லை, வைஸ்ராயின்னு சொல்லலாம். வைஸ்ராய் அண்டு கவர்னர் ஜெனரல். அப்போ ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யாருன்னா கேனிங். ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யார்? அந்த ராஷ்டிரபதி பவன் வைஸ்ராய் ஹவுஸாக தான் கட்டினாங்கன்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னல. அப்போ வைஸ்ராய்னு பிரபலமாக சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான். புக்கில் மாற்றி மாற்றி எழுதுவாங்க, அதனால் இது அதெல்லாம் குழம்பிக்க வேண்டாம், கான்செப்டை நாம வச்சுக்கோம். சிப்பாய் கழகத்தை அடக்கிறதுக்கான செலவு பூரா நம்மள்டே வாங்கிட்டாங்க, அவங்க சொந்த காசுலாம் போட்டாங்க, அப்புறம் நம்மள்ட்ட வாங்கிட்டாங்க. இனிமேல் எந்த நாடியும் புதுசாக சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து விளையாடி குளிர் காஞ்சாங்க. அதான் பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ சிப்பாய் கழகத்திலேருந்து தான் பிரித்தாளும் கொள்கை கடைபிடிக்கப்பட்டது. யாரால? பிரிட்டிஷால. பிரித்தாளும் கொள்கைனா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. நம்மளுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அவங்க குளிர்காயிருது, அப்படி காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாடெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டாங்க. இதுதான் சிப்பாய் கழகத்தோட விளைவுகள். ஆட்சி மாறினது, வைஸ்ராய் பதவி உருவானது, கேனிங்க்கு கொடுத்தது, கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவானது, 15 பேர் வச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா சார்லஸ் உட்டை போட்டது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் வைஸ்ராய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வைஸ்ராய் இங்கே இருப்பார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் லண்டனில் இருப்பார், 2 பேரும் இந்தியாவுக்காக. வைஸ்ராய் இங்கேருந்து இந்தியாவை பார்த்துப்பாரு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அங்கேருந்து இந்தியாவை பார்த்து, அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே இருக்கும். அப்போ 2 புது பதவிகள் உருவாக்குனாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பதவியை 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தூக்கிட்டாங்க. இப்போ உருவானது 1858 உருவான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பதவி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தூக்கப்பட்டது. 1858 உருவான வைஸ்ராய் பதவி 1947 சுதந்திரம் வாங்கும்போது தூக்கப்பட்டுச்சு. அப்போ எப்போ வந்துச்சு, எப்போ தூக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்க. வந்தது 1858 விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை மூலமாக, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை மூலம் இந்த 2 பதவி உருவானது. தூக்கப்பட்டது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தூக்கப்பட்டது 35 ஆக்ட், வைஸ்ராய் தூக்கப்பட்டது 47. வைஸ்ராய் தூக்கப்பட்டது. இதுதான் விளைவுகள். அப்போ இதெல்லாம் பண்ணி அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக பிரிட்டிஷ் எடுத்து போராட ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் மாதிரி ஆளுங்க வந்தாங்க. அப்போ சுதந்திர போராட்டம் அடுத்த நிலைமைக்கு போச்சு. அப்போ அவங்கள விரட்டி விட்டோம், நம்ம பேசியே விரட்டி விட்டோம். இதென்னது? சிப்பாய் காலம். விளங்குச்சா? அப்போ என்ன காரணங்கள், யார் யார் எங்கே கலெக்டாக பண்ணால், யார் யார் அடக்குனா, எப்படி எப்படி அவங்க விதி முடிஞ்சது, யார் யார் அதை பற்றி என்னென்ன சொன்னால், அதோட விளைவுகள் என்ன, இதுதான் ஹெட்டிங்ஸ். இதில் சிப்பாய் காலம். இந்த டாபிக் 8th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, +2 புக்கில் இருக்குது. 8th இருக்குது, 10th இருக்குது, +2 இருக்குது. 3த்துலேயும் இருக்கிறதுனால 3த்தையும் வச்சு உனக்கு சொன்னால் நீ கையில் புக்கு வச்சுருக்க மாட்டேங்கிறதுனால, படிக்கும்போது மிஸ் பண்ணிவிடுங்கிறதுனால, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உனக்கு கொஞ்சம் சொல்லி தரணுங்கிற விருப்பத்தினாலையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மெட்டீரியலாக இப்போ கையில் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுன்னா ஓரளவுக்கு எல்லா புக்கில் இருக்கிறதும் கவர் ஆகிடும். 8th உள்ளே வந்துடும், 10th உள்ளே வந்துடும், +2 உள்ளே வந்துடும், எக்ஸ்ட்ராவும் உள்ளே வந்துடும். புரியுதா?
இந்த டாப்பிக்கு மேக்ஸிமம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தமாகணும். எதுக்கு? சிப்பாய்கள் அர்த்தம்.